மேஷம். மேஷ ராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும். வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சினைகளை சமாளிக்க வேண்டி வரும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். பாதியில் நின்ற வேலைகள் முடியும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் மோதல்கள் விலகும். புது அத்தியாயம் தொடங்கும் நாள். இன்றைய பொழுதுபோக்கில் விளையாட்டுகளும் வெளிப்புற நிகழ்ச்சிகளும் இருக்க வேண்டும். பண லாபத்தை தரும் அறிவுபூர்வமான புதிய ஐடியாக்கள் சொல்வீர்கள். நேசம் காட்டுபவரிடம் ஏற்பட்ட தவறான புரிதல் சரியாகிவிடும். இன்று காதலில் விழுவது கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பதால் கவனமாக இருங்கள். ஓய்வு நேரம் இன்று பயனற்ற விவாதத்தில் வீணாகக்கூடும். இதனால் நாள் முடிவில் உங்களுக்கு துக்கமாக இருக்கும். உங்கள் துணை உங்கள் மேல் சந்தேகம் கொள்ளும்படியான சூழல் இன்று அமையக்கூடும். ஆனால் இறுதியில் உங்கள் துணைவர் துணைவி உங்களை புரிந்து நடந்து கொள்வார். உங்களின் உடல் ஆரோக்கியம் இன்று உங்கள் வீட்டின் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி தரும். அசுவினி. நன்மையான நாள். உங்களுக்கு இருந்த நெருக்கடி நீங்கும். பெரியோரை சந்திந்து ஆசி பெறுவீர். வருமானம் திருப்தி தரும். பரணி. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். வரவேண்டிய பணம் வரும். கார்த்திகை 1. செல்வாக்கு உயரும். பிறரை அனுசரித்துச் சென்று லாபம் காண்பீர். குடும்பத்தில் நிம்மதியிருக்கும். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும். உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பிள்ளைகள் வழியில் வீண் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். சந்திராஷ்டமம் இருப்பதால் உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு, தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் பணிப்போர் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படும் நாள். இன்னும் பரந்த மனதுடன் இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலாக இருங்கள். அது நம்பிக்கையையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாராகுங்கள். உங்கள் வாழ்க்கை துணைவியின் மோசமான ஆரோக்கியம் காரணமாக உங்கள் பணத்தை இன்று செலவிட முடியும். ஆனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் பணம் இதனால் சேமிக்கப்படுகிறது. மோசமான காலங்களில் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க. நண்பர்களுடன் நேரத்தை நன்கு செலவிடுவீர்கள். ஆனால் வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனமாக இருங்கள். நீங்கள் பகிர்ந்து கொண்ட நல்ல நேரங்களை நினைவுபடுத்துவதன் மூலம் நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்கான நேரம். இன்று மனதை சோதித்து பார்ப்பீர்கள். சிலர் செஸ், குறுக்கெழுத்து விளையாடுவீர்கள். மற்றவர்கள் கதை, கவிதை எழுதுவீர்கள் அல்லது எதிர்கால திட்டங்களை தயாரிப்பீர்கள். இன்று உங்கள் துணையுடன் மிக அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் பேசி மகிழ்வீர்கள். இன்று விடுமுறையில் தியேட்டர் சென்று நல்ல படம் பார்ப்பதை விட வேறென்ன சிறந்தது? கார்த்திகை 2, 3, 4. விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். இயந்திர இயக்கத்திலும் வாகன பயணத்திலும் எச்சரிக்கை அவசியம். ரோகிணி. சந்திராஷ்டமம் தொடர்வதால் மனதில் குழப்பமும் பயமும் ஏற்படும். உங்கள் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். மிருகசீரிடம் 1, 2. தொழிலில் கூடுதல் கவனம் தேவை. உடன் பணிபுரிபவரால் நெருக்கடி தோன்றும். இன்று அனைத்திலும் எச்சரிக்கை அவசியம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சகோதர வகையில் வீண் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. நண்பர்களிடம் எதிர்பார்த்து இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமாக முடியும். தாய்வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் நீண்ட நாள் நிலுவையிலிருந்த பாக்கி வசூலாக வாய்ப்புள்ளது. சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள். சகோதரர்களால் பயனடைவீர்கள். மனைவி வழியில் அனுகூலம் உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள். எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள். ஓய்வை அனுபவிக்கப் போகிறீர்கள். இன்று எந்த ஒரு கடனாளியும் கேட்காமல் உங்கள் வங்கியில் பணத்தை போடலாம். அதை பற்றி தெரிந்து கொண்டதும் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்.
மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்பது முக்கியமானதாக இருக்கும் நாள். உங்கள் கனவுகள் நனவாகி இன்று காதல் பேரின்பம் அள்ளி வழங்கும். இன்று நீங்கள் ஷாப்பிங் சென்றால் உங்களுக்கு அருமையான ஒரு ட்ரெஸ்ஸை தேர்வு செய்வீர்கள். இன்று உங்கள் மனவாழ்வின் மிக வண்ணமயமான நாள். கடிகாரத்தின் ஊசிகள் மிக மெதுவாக நகர்ந்து நீங்கள் நீண்ட நேரம் படுக்கையில் இருக்கும் அந்த சில நாட்களைப் போன்றது இன்று. ஆனால் இதற்கு பிறகு நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீர்கள். உங்களுக்கு இது நிறைய தேவை. மிருகசீரிடம் 3-4. நன்மை அதிகரிக்கும் நாள். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட சலசலப்பு மறையும். மன நிம்மதி உண்டாகும். திருவாதிரை. கவனமுடன் செயல்படுவீர். முயற்சிக்கு குடும்பத்தினர் உதவி புரிவர். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புனர்பூசம் 1-2-3. வியாபாரத்தில் கவனம் அதிகரிக்கும். வருமானம் திருப்தி தரும். குடும்ப நெருக்கடி குறையும். கடகம். கடகராசி அன்பர்களே, இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடி முடியும். தாய்வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். மனதில் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும். புதிய முயற்சி அனுகூலமாக முடியும். பழைய கடனை திருப்பித் தரும் வாய்ப்பு ஏற்படும். கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவார்கள். விஐபிகள் அறிமுகமாவார்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். அமோகமான நாள். உங்களின் பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்று செயல்படும். இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்ப பெற முடியும் என்பதால் நீங்கள் இன்று இரவில் பணம் பெறுவீர்கள். புதிய நட்புகள் நீண்ட காலம் நீடிப்பதாகவும் அதிக பயன் தருவதாகவும் இருக்கும். உங்கள் துணைவரின் குடும்பத்தினருடைய தலையீடுகளால் உங்களுடைய நாள் அப்செட்டாக இருக்கும். உங்கள் இதயத்திற்கு நெருக்கமானவர்களுடன் உங்கள் நேரத்தை செலவிடுவதைப் போல நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் நீங்கள் அதை செய்ய முடியாது. உங்கள் கடந்த கால ரகசியம் ஒன்றை அறிந்து உங்கள் துணை காயப்படக்கூடும். வாழ்க்கையின் மகிழ்ச்சி உங்கள் மக்களை அழைத்துச் செல்வதில் உள்ளது. இதை நீங்கள் இன்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். புனர்பூசம் 4. நினைப்பதை நடத்தி முடிக்கும் நாள். இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். உங்கள் திறமை பளிச்சிடும். பூசம். தடைகளை தாண்டி முயற்சியில் வெற்றியடைவீர். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஆயில்யம். தொழில் போட்டியாளர் விலகிச் செல்வர். செல்வாக்கு உயரும். மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, தேவையான பணம் கையில் இருக்கும். காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடித்துவிடுவீர்கள். இளைய சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சி தரும். உணவு வகைகளால் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும். குடும்பத்தில் அடிப்படை வசதியை மேம்படுத்துவீர்கள். நட்பால் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றியிருப்பவர்களின் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள். புது தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதுமை படைக்கும் நாள். உங்கள் பர்சனாலிட்டியை மேம்படுத்த சீரியஸாக முயற்சி செய்யுங்கள். நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியை பெறலாம். மேலும் நீங்கள் பணத்தை பெறலாம். குடும்பத்தினரின் நலனுக்காக பாடுபடுங்கள். உங்கள் செயல்கள் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர பேராசையால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது. மனதிற்கினியவரின் கடுமையான வார்த்தைகளால் மனம் சஞ்சலப்பட்டிருக்கும். உங்கள் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் மக்களிடையே இருப்பது பயனற்றது. அவ்வாறு செய்வது உங்களுக்கு எதிர்காலத்தில் தொல்லைகளை தவிர வேறொன்றையும் தராது. உங்கள் திருமண வாழ்வில் இன்று நீங்கள் தனிமையை விரும்பக்கூடும். உங்கள் வார்த்தைகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இன்று கவனமாக கேட்க மாட்டார்கள். இதனால் இன்று அவர்கள் மீது கோபமடைவீர்கள். மகம். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். செயல்களில் குழப்பமும் தடையும் ஏற்படும். வருமானம் இழுபறியாகும். பூரம். மற்றவர்களால் சாதிக்க முடியாத ஒன்றை சாதிப்பீர். பிள்ளைகளால் பெருமையடைவீர். பிறரை அனுசரித்து செல்வது நல்லது. உத்திரம் 1. பெரியோர் ஆலோசனை நன்மை தரும். தொழிலில் கவனம் தேவை. செலவிற்கேற்ற வருமானம் வரும். கன்னிராசி அன்பர்களே, தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும்.
குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய்வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பழைய இனிய சம்பவங்களை நினைத்து மகிழ்வீர்கள். எதிர்ப்புகள் அடங்கும். தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சினை தீரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அலைச்சல் அதிகரிக்கும் நாள். சுற்றியுள்ளவர்கள் அதிகம் எதிர்பார்ப்பதை உணர்வீர்கள். உங்களால் இயலக்கூடியதற்கு அதிகமாக வாக்குறுதி தராதீர்கள். மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக நீங்கள் அதிகம் உழைக்காதீர்கள். தெரியாத நபரின் ஆலோசனையின் பேரில் எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று அவர்கள் அந்த முதலீட்டிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. வீட்டு வேலைகளை முடிக்க பிள்ளைகள் உதவி செய்வார்கள். நேரம், வேலை, பணம், நண்பர்கள், குடும்பம், உறவினர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் மற்றும் நீங்களும் உங்கள் துணையும் இன்னொரு பக்கம். காதலில் என்று தன்னை மறப்பீர்கள். வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்று நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புகிறீர்கள். இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். இது நாள் முழுவதும் உங்களுக்கு பயனளிக்கும். உங்கள் அருமையான துணையின் அன்பான அரவணைப்பை இன்று உணர்வீர்கள். ஒரு நல்ல ஆரோக்கிய நிலைக்கு செல்வதன் மூலம் நீங்கள் புத்துணர்ச்சி அடையலாம். உத்திரம் 2, 3, 4. உழைப்பு அதிகரிக்கும் நாள். அலைச்சல் ஏற்படும். முயற்சியில் வெற்றி காண்பீர். எதிர்பார்த்த பணம் வரும். ஹஸ்தம். உடலில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். பயணம் லாபம் தரும். முயற்சி நிறைவேறும். தாய்வழியில் ஆதரவு கிடைக்கும். சித்திரை 2. வியாபாரத்தில் போட்டியாளரால் நெருக்கடி ஏற்படும். நீங்கள் எடுக்கும் முயற்சி இழுபறி ஆகும். செல்வாக்கு உயரும் நாள். துலாம். துலாராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மாலையில் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படுத்தும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள். செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும். நினைத்ததை முடிக்கும் நாள். அச்சம் எனும் பேயை எதிர்த்து போராடும்போது சில பாசிட்டிவான சிந்தனைகளுக்காக மனதை தயார்படுத்துங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் இந்த பிசாசின் அடிமையாகிவிடுவீர்கள். தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பணநிலைமை மேம்படும். உறவினர்களுடன் செலவிடும் நேரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்று அன்புக்குரியவரிடம் காதலை தெரிவிக்க முடியாமல் போகும். இன்று உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறீர்கள். உங்கள் துணை கடுமையாக நடந்து கொண்டதால் இன்று நீங்கள் வருத்தமடைவீர்கள். ஒழுக்கமே வெற்றிக்கு முக்கியமாகும். வீட்டுப் பொருட்களை முறையாக பயன்படுத்துவது வாழ்க்கையில் ஒழுக்கத்திற்கு வழிவகுக்கும். சித்திரை 3, 4. பெரியோர் ஆதரவால் பெருமையடையும் நாள். எண்ணம் இன்று நிறைவேறும். பயணம் நன்மை தரும். சுவாதி. முயற்சியால் முன்னேற்றம் உண்டாகும். பணவரவில் ஏற்பட்ட தடை விலகும். வியாபாரத்தில் லாபம் கூடும். விசாகம் 1, 2, 3. துணிச்சலுடன் செயல்படுவீர். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். விருச்சிகம். விருச்சிகராசி அன்பர்களே, காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள். விட்டு கொடுத்துச் செல்வது நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உறவினர்கள் வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். அச்சம் எனும் பேயை எதிர்த்து போராடும்போது சில பாசிட்டிவான சிந்தனைகளுக்காக மனதை தயார்படுத்துங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் இந்த பிசாசின் அடிமையாகி விடுவீர்கள்.
இன்று நெருங்கிய நண்பரின் உதவியுடன் சில தொழிலதிபர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது. இந்த பணம் உங்கள் பல கவலைகளை சமாளிக்க முடியும். உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிதி மற்றும் வீட்டில் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதில் வரம்பு மீறி செயல்படுவார். உங்களை மகிழ்விக்கும் செயல்களை உங்கள் அன்புக்குரியவர் செய்வார். இன்று இரவில் நீங்கள் வீட்டின் மக்களிடமிருந்து விலகி உங்கள் வீட்டின் கூரையில் அல்லது ஒரு பூங்காவில் நடந்து செல்ல விரும்புகிறீர்கள். உங்கள் துணை இன்று உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக செய்வார். இன்று சற்று சலிப்பை ஏற்படுத்தும், எனவே சில ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வதன் மூலம் நீங்கள் அந்த நாளை சுவாரஸ்யமாக்கலாம். விசாகம் 4. நினைத்ததை சாதிக்கும் நாள். எதிர்பார்த்த பணம் வரும், சேமிப்பு அதிகரிக்கும், தொழிலிலிருந்த தடை விலகும். அனுஷம், வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்பீர், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். கேட்டை, உங்கள் விருப்பம் நிறைவேறும், வெளியூர் பயணத்தில் லாபம் உண்டாகும், புதிய முயற்சி இன்று வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, காரியங்களில் அனுகூலம் உண்டாகும், எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். தாய்வழி உறவினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார்கள். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மனவருத்தங்கள் நீங்கும். வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாக இருக்கும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். குடும்பத்தாருடன் இணக்கமாக செல்லவும். அடுத்தவர்களின் மனம் காயப்படும்படி பேசாதீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களிடம் விரயம் தரும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள். இன்னும் பரந்த மனதுடன் இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலாக இருங்கள். அது நம்பிக்கையையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாராகுங்கள். இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும். உங்களை மகிழ்வாக வைக்கும் செயல்களை செய்யுங்கள். ஆனால் மற்றவர்களின் விஷயங்களிலிருந்து தள்ளியே இருங்கள். அன்புக்குரியவரின் நடத்தையில் சந்தேகப்படாதீர்கள். இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்துவிட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள். இன்று உங்கள் துணையுடன் மிக அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் பேசி மகிழ்வீர்கள். நல்ல ஆரோக்கியத்திற்கு நல்ல தூக்கம் மிகவும் முக்கியம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். மூலம், அமைதி காக்க வேண்டிய நாள். மனக்குழப்பம் அதிகரிக்கும். இதிலும் ஒரு முடிவிற்கு வர முடியாமல் தடுமாறுவீர். பூராடம், அலட்சிய போக்கினை விட்டு செயல்படுவதால் உங்கள் முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். உத்திராடம் 1. தடைகளை தாண்டி திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிப்பீர். தொழிலில் இன்று ஓரளவு லாபம் காண்பீர். மகரம், மகர ராசி அன்பர்களே, செயல்களில் திட்டமிடுதல் மிகவும் அவசியம். அதேபோல் கடன்கள் விஷயத்திலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்துப் போங்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் மோதல்கள் வந்து நீங்கும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். உங்களின் அன்புமிக்க இயல்பால் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். விரைவாக பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்கும். உங்கள் அழகும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும். உங்கள் ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத நாளிது. இன்று காதல் செய்யும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இன்று நீங்கள் உங்கள் பெரும்பாலான நேரத்தை வீட்டில் தூங்கலாம். நீங்கள் எவ்வளவு விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடித்தீர்கள் என்பதை மாலையில் நீங்கள் உணர்வீர்கள். பார்ட்னர் உங்களை கைவிடுவார். இது திருமணத்தையே முறிக்கலாம். நேரத்தை எவ்வாறு செலவிட வேண்டுமென்று உங்கள் பழைய நண்பரை தொடர்பு கொண்டு உணர்வீர்கள். உத்திராடம் 2, 3, 4. வரவு செலவில் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டிய நாள். எதிர்பார்த்த வரவு இழுபறியாகும். திருவோணம், புதிய முதலீடுகளை இன்று தவிர்ப்பதுடன் வியாபாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். அவிட்டம் 1, 2. திடீர் செலவுகளால் நெருக்கடி ஏற்பட்டாலும் அதற்கேற்ற வருமானம் வரும். பணியாளரை அனுசரிப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களே, தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள்.
நண்பர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக கிடைப்பது மகிழ்ச்சி தரும். குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரம் தழைக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். புகழ் கௌரவம் கூடும் நாள். உடல்நல பிரச்சினை காரணமாக ஒரு முக்கியமான வேலையை முடிக்க உங்களால் போக முடியாது என்பதால் ஒரு பின்னடைவை சந்திப்பீர்கள். ஆனால் உங்களை முன்னெடுத்து செல்ல சரியான வழியை பயன்படுத்துங்கள். பெரிய திட்டங்கள் மற்றும் ஐடியாக்களுடன் ஒருவர் உங்கள் கவனத்தை ஈர்ப்பார். எந்த முதலீடும் செய்வதற்கு முன்பு அவரின் பின்னணி மற்றும் நம்பகத்தன்மையை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். வீட்டில் ஏதும் மாற்றங்கள் செய்வதற்கு முன் பெரியவர்களிடம் யோசனை கேளுங்கள். இல்லாவிட்டால் அது கோபத்தை வரவழைத்து மகிழ்ச்சியின்மையை ஏற்படுத்திவிடும். உங்கள் கனவுகள் நனவாகி இன்று காதல் பேரின்பம் அள்ளி வழங்கும். இது நீங்களே நேரம் கொடுக்க முயற்சிக்கும் ஒரு நாள். ஆனால் உங்களுக்காக நேரம் கிடைக்காது. அன்பான தொடுதல், முத்தங்கள், அணைப்பு ஆகியவை இனிமையான திருமண வாழ்வில் அத்தியாவசிய விஷயங்களாகும். இவை அனைத்தையும் நீங்கள் இன்று உணர்வீர்கள். நீண்ட காலமாக சந்திக்காத நண்பர்களை சந்திக்க நேரம் சரியானது. நீங்கள் வருகிறீர்கள் என்பதை உங்கள் நண்பர்களுக்கு முன்பே தெரியப்படுத்துங்கள். இல்லையெனில் அது சில நேரங்களில் மோசமாக இருக்கலாம். அவிட்டம் 3-4. நினைப்பது நிறைவேறும் நாள். திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். வருமானம் அதிகரிக்கும். சதயம். பொன் பொருள் சேர்க்கையில் கவனம் செல்லும். உங்கள் முயற்சி லாபமாகும். நண்பர்களால் நன்மையுண்டு. பூரட்டாதி 1-2-3. வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை சரி செய்வீர். பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வகையில் சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சி தரும். மற்றவர்களுடன் மனவருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். எதையும் தாங்கும் மனபலம் கிடைக்கும். உடன் பிறந்தவர் பாசமழை பொழிவார்கள். உங்களால் பயனடைந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். மதிப்பு கூடும் நாள். மாலையில் மூவி தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார். உங்களது எந்த ஒரு முந்தைய நோய்களும் இன்று உங்களை தொந்தரவு செய்யலாம். இதன் காரணமாக நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும். மேலும் நீங்கள் நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும். குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தும் போக்கால் பயனற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தி குற்றச்சாட்டுகளை கொண்டுவரும். உங்கள் காதல் வாழ்க்கையின் இனிமையான நாளிது. காதலித்து மகிழுங்கள். பணம், அன்பு, குடும்பம் ஆகியவற்றிலிருந்து விலகி இன்று நீங்கள் இன்பத்தை தேடி ஒரு ஆன்மீக ஆசிரியரை சந்திக்க செல்லலாம். வாழ்க்கையே இனிமையாகும் நல்ல துணை அமைந்தால் அந்த பேர்மகிழ்ச்சியில் நீங்கள் இன்று மூழ்கி விடுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை இன்று உங்கள் நெருக்கமானவர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதன் காரணமாக நீங்கள் கவலையாக இருப்பீர்கள். பூரட்டாதி 4. வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள். எதிர்பார்த்த வருவாய் வரும். உங்கள் முயற்சி வெற்றியாகும். உத்திரட்டாதி. பழைய பிரச்சனை முடிவிற்கு வரும். குடும்பத்திலிருந்த நெருக்கடி நீங்கும். செல்வாக்கு உயரும். ரேவதி. செய்து வரும் தொழிலில் மாற்றம் செய்வது பற்றி யோசிப்பீர். பணியாளர் ஒத்துழைப்பால் எண்ணம் நிறைவேறும்.